சொல்ல சொல்ல கேட்காம பிங்கி கிளவி வீட்டுக்கு ஓடி இருக்காளுவ. இனிமே அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவா. வருவாளுவ பேரு. என்னடா கெக்க கெக்கன்னு பல்ல காட்டிட்டு வரிய? கழுத்தை பிடிச்சு தானே பிங்கி கிளவி வெளியே தள்ளி இருக்கான். அததான் இல்ல லட்சு. அந்த கூத்தை ஏன் கேக்கிய? ஒரே காமெடி போங்க. என்னடா ஒன்னும் சொல்லலையாக்க அந்த பொம்பளை? அவ சும்மையே நம்மளோட தெருவுல கண்டாலே சாட மடையா திட்டுவா. வீட்டுக்கு போனதுக்கு ஒன்னும் சொல்லலையாக்கும். ஓ, பொண்ணு வீட்டுக்கார அளவு வந்திருந்தது அமைதியா இருந்திருப்பாளா இருக்கும். அப்படிதானே? எக்க மாப்பிள்ளைய பார்க்க பொண்ணெல்லாம் வந்திருக்கு. ஒரே காமெடி தான் போங்க. அப்படியா? பொண்ணையுமா கூட கூட்டிட்டு வந்தாவே? ஆமா லட்சு, பொண்ணுக்கு அப்பா மூக்குக்கு கீழே காக்கா பறக்கமாய் ஒரு மீசையை வச்சுக்கிட்டு வீரமா உட்கார்ந்துருக்கேன்னு கோமாளிமாய் உட்கார்ந்துருந்தாரு. ஏதோ சமீன் பரம்பரையா. பரவாயில்லையே, பிங்கி கிழவி பெரிய இடமா தான் பிடிச்சிருக்காள. எனக்கு என்னம்மா பெரிய இடமா தெரியல. ஏதோ வாழ்ந்துகிட்ட குடும்பமா இருக்கும்னு நினைக்கேன். பிங்கி கிழவி வசமா மாட்டிக்கிச்சா என்னமா தெரியல. சரி, எப்படிலாம் இருந்தது பொண்ணு? நல்லா இருந்துச்சா? பிங்கி கிளவியே அப்படியே ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருந்தது பொண்ணு. என்னலாம் சொல்றீங்க? ஆமா லட்சு, ஹேர் ஸ்டைல நல்லா ஒத்து போகுது. மூஞ்சி சாடையும் ஒத்து போகுது. பிங்கி கிழவி என்ன கொஞ்சம் தீஞ்சு போய் இருக்கும். இது கொஞ்சம் கலரா இருந்தது. ஒருவேளை டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருப்பாவளோ என்னமோ. மற்றபடி மாமியாருக்கும் மருமகளுக்கும் 10 பொருத்தமும் பக்காவா இருந்தது. ஏலா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தானடா பாப்பாவே. நீங்க என்னலாம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் பாக்கிய? நாங்க பார்த்ததை தானே சொல்ல முடியும். அவனுக்கும் மேட்சாதான் இருக்கும். அந்த பரட்டை மண்டை தானே அவனும் வச்சிருப்பான். குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான். குடும்பத்துக்கு ஏத்த குடும்பம் தானே சொல்லலா? ஆமா லட்சு, அப்படியும் சொல்லலாம். என்னலாம் ஆளாளுக்கு ஒருபடியா சொல்றீங்க? பொண்ணு அப்ப நல்லா இல்லையோ? சரி, பரவாயில்ல. இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கதே குதிரை கொம்பா இருக்கு. அந்த பையல ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம கடந்தான். பரவாயில்ல, அந்த பையலுக்கு கல்யாணம் ஆனா சரிதான். சரில, நீங்களும் கடையை பாருங்க. பாத்திரம் கழுவும் போது நான் வாரேன். ஒரு நாள் இட்லி மட்டும் பத்திராளி அக்காக்கு எடுத்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வரேன். காசு அப்புறம் தாரேன். என்ன உமா? சரிக்கா, போயிட்டு வாங்க. பெரிய பொண்ணு, உனக்கு உங்க மைனி மேல அக்கறை இருக்காளா? பாரு, லட்சுமி அக்கா இட்லி எடுத்துக்கிட்டு போறாவளாம். போய் பாக்க. அங்க போனா சாணி எல்லணும். அல்ல வரியா நீயும்? ஏலா, நான் போயிட்டோடி வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்கக்கா. எங்க மைனியை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. அப்புறம் வந்து பாக்கேன்னு சொல்லுங்க. சரி சரி. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை. கண்ணான கண்ணை என் கண்ணாளா, என் உள்மன காதலை கண்டாயா? கருமை கண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா? போதும் போதும் என சென்றாயா? எம்மா சாலினி. அத்தை. என்னம்மா நீ எதுவுமே சாப்பிடாம இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவன் தான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னாம்ல. வேற நீ இப்படி சாப்பிடாமலே கடந்தா என் மௌனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? தயவு செய்து கொஞ்சோளையாவது சாப்பிடுமா. இந்த 2 பூரி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. வேணா அத்தை அள்ளி தரட்டுமா? ஐயோ இல்ல வேண்டாம் அத்தை, நான் சாப்பிடுறேன். இந்தா அப்ப சாப்பிடு. நீ இப்படி சாப்பிடாமே கிடக்கத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என் மோன் சீக்கிரம் வந்துருவாமா, நீ வருத்தப்படாத என்ன. சந்தோஷத்துக்கு போன பண்ணி பேசு. சரித்த. நான் தான் மதியத்துக்கு சாம்பார் வைக்க காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரித்த. அவரை பார்க்காம அவர்கிட்ட பேசாம எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. அத்தைக்காகவாவது கொஞ்சோல சாப்பிடுவோம். வேற அவங்களும் வருத்தப்படுவாங்க. என்னப்பா சின்னத்துறை, என்னமோ நீ கேட்ட போன்ல ஒன்னும் கேட்காண்டே நிச்சி. அது ஒண்ணும் இல்லனே, எனக்கு தோட்டத்துக்குலாம் கொஞ்சம் உரம் வைக்கணும் பார்த்துங்க, மரத்துக்கு. அதான் உரத்துக்கு யார்கிட்ட சொல்லலாம் என்னன்னு கொஞ்சம் உங்ககிட்ட கேட்கலாம்னு தான் போன் அடிச்சேன். உங்களுக்கு போன் ஒழுங்கா கேட்க மாட்டேன் போல இருக்கு. அதான் நேரா உங்களை பக்கத்துக்கே வந்துட்டேன். நானும் அதான் போன்ல ஒன்றும் கேட்காண்டங்கன்னு தான் சரி அப்புறம் வருவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீயே வந்துட்ட. சரி, உரம் தானே. உரத்துக்கு நான் எப்பயும் அந்த தங்கரை அச்சிட்டு வாங்குவேன் பார்த்துக்க. அவங்ககிட்ட நல்ல உரமாக இருக்கும். உனக்கு எவ்வளோ போல தேவைப்படும்? ஒரு 4 வண்டி 5 வண்டி போல் அடிப்போமா? அப்போ தான் உனக்கு தோட்டத்துக்கு ஃபுல்லாக எல்லா மரத்துக்கும் வைக்கணும்னா கரெக்டாக இருக்கும். என்ன அவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு ஒரு 2 வண்டியில் ஒரு 3 வண்டிக்கு போதும். சரி, அப்போ நான் அவன்கிட்ட பேசிட்டு உனக்கு நான் சொல்கிறேன். சரிண்ணே. சாப்பிட்டீங்களா? இல்லை, கஞ்சி எடுத்துகிட்டு வந்தேன். இனிமேல் தான் குடிக்கணும். வாரியா குடிப்போம், கஞ்சி குடிப்போம். நானும் கஞ்சி குடிக்க தான் போகிறேன். நேற்று இந்த மட்டன் கறி வச்சாலே மண்டாட்டி, அதனால அந்த கறியை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? இங்கேயும் அதே கறி தான். நேற்று லட்சுமி சொன்னா சரசு தந்தான்னு. எங்கே உள்ளதுன்னு கேட்கும்போது நீ தான் கொடுத்தியாம. யார்லையா அது? நம்ம முத்துப்பாண்டினே, ஆடு மேய்ப்பம்ல அவன் குடும்பத்தோட கோயிலுக்கு போறானா, குலதெய்வ கோயிலுக்கு. அதனால ஒரு வாரம் கறி எதுவும் சாப்பிட முடியும். அந்த ஆடு இப்படி ரெட்டி சண்டை போட்டு இப்படி ஆயிட்டு, அதனால நீ என்ன எடுத்துட்டு போனாரு. சரின்ட்டு தான் நான் அப்புறம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். வெட்டி வாங்கி எல்லாம் எடுத்து வீட்டில் பறிக்க தான் கொண்டாட்டிட்டு கொடுத்துட்டு வந்தேன். என்ன எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுன்னு தந்தாலும் அங்கேயும். ஆமாம் தந்தாவன்னு சொல்லிட்டு கறி வச்சிருந்தா. அந்த கறி தான் எடுத்துட்டு வந்தேன். சரி வா, அப்போ கஞ்சி குடிப்போம். கஞ்சி குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம்.
சரிண்ணே, அப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்துடுறீங்களா? ஆ போ, வாரேன் வாரேன். சரிண்ணே. அந்த தண்ணி அந்த மரத்துக்கு மாற்றி விட்டுட்டு போவோம். அப்படின்னா கஞ்சி குடிச்சிட்டு வர வரைக்கும் அது பாட்டுக்கு பாஞ்சிட்டு அடக்கம் எல்லா மரத்துக்கும். சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மா இருக்கு. சோறு தண்ணி வேணுமடி கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. கொண்டு வந்த பழைய சோற பானையில மாத்தினதுக்கு அப்புறம் தான் நமக்கு திங்கிறதுக்கே தோணும். வாளியில வச்சு திங்கதோட இந்த பானையில வச்சு கரைச்சி குடிக்கும் போதுதான் அமிர்தமா இருக்கும். பழைய சோத்துக்கும் மட்டன் கறிக்கும் இன்னைக்கு சூப்பரா இருக்கும். எப்போ எங்க லேட்டா சாப்பிடுறது கஞ்சி குடிப்பேன். இன்னைக்கு எப்படா நேராகவும் கஞ்சி குடிக்கலாம்னு தான் இருக்கு. சண்டை பண்ணி என்னன்னு வரட்டும், வந்ததை சேர்ந்து சாப்பிடுவோம். இல்லே சின்னத்துறை, அதுக்குள்ள சாப்பிட உட்கார்ந்துட்டியாக்கும்? இல்லண்ணே, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னண்ணே நீங்களும் பானையும் கையுமா வாரிய? பழைய சோத்தை பானையிலே போட்டு கொண்டு வந்துட்டீங்களோ? இல்லை இல்லை, என் முண்டாட்டி வாளியில தான் கொடுத்து விட்டா. நான் தான் பானையில் மாற்றி எடுத்துட்டு வந்தேன். இதில் குடிச்சாதான் எனக்கு பிடிக்கும். அட உங்களுக்குமாண்ணே, எனக்கும் இப்படி சாப்பிட தான் பிடிக்கும், அதான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இதை விட பட்டையை வெட்டி பட்டையில் போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ பட்டைக்கு ஓலை வெட்ட வேற போகணுமேனு தான் அந்த பானையில் ஊற்றி எடுத்துட்டு வந்தேன். இது வெயிலுக்கு நல்லா குஜில்லுன்னு இருக்கும் பத்துக்க, அதனால இதில் மாற்றி வச்சிருவேன். இதுலன்னா நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். கஞ்சி குடிச்சிட்டு நீத்து தண்ணியே அப்படியே வச்சுட்டோன்னு வைக்கி, தாகம் எடுக்கும்போது அந்த நீத்து தண்ணியை குடிச்சோன்னா நல்லா தாகம் அடங்கும் பத்துக்க. அதுக்காண்டி பானையில் மாற்றிடுவேன். ஒரு சில நேரம் தான் வாளியோட வச்சு தும்பேன். ஆமாண்ணே, நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். ஏழை சின்னத்துறை, ஏழை தண்டபடி நீ எங்கேயா இருக்க? அடா குப்புசாமி என்ன வராரு? இவரு வந்தாலே ஏதாவது உள்ளங்கத்தெல்லாம் கொண்டு வருவாரு, என்னன்னு தெரியலையே. அவரு எதுக்கு இப்ப இங்க வராரு? வாங்க வாங்கண்ணே. இல்லை கஞ்சா குடிச்சிட்டு வைக்கிய? ஆமாண்ணே, வாங்க சாப்பிட்றீங்களா? இல்லை, நான் கஞ்சி எருமைதான் குடிக்கணும். கஞ்சி குடிக்கிறதுலாம் இருக்கட்டும். அங்க கிணத்துக்குள்ள ஒரு மயில் விழுந்துட்டுல, வந்து கொஞ்சம் மயில காப்பாத்துறதுக்கு வருவீங்களால? மயிலா? அது எப்படி கணத்துக்குள்ள விழுந்துச்சு? அது ஒரு பெரிய ஆண் மயில் பத்துக்க, ஏதோ சண்டை கிண்ட போட்டு விழுந்துச்சுங்களா என்ன ஏதுன்னு தெரியல. நானே இப்பதான் பார்த்தேன். எவ்வளவு நேரமா கிடக்கு என்னன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு உயிரோட தான் கிடக்கு. காப்பாத்தினா காப்பாத்திடலாம். நீங்களும் எவனாவது ஒருத்தையும் கிணத்துக்குள்ள இறங்கினால? ஏன்னா நம்மளாம் கிணத்துக்குள்ள இறங்கணும்னா கொஞ்சம் சிரமம்னே. அதுக்கு கயிறு நல்ல கயிறா இருக்கணும். உங்ககிட்ட நல்ல கயிறா இருக்கா? என்ற இடத்துக்கு கொஞ்சம் பழைய கயிறு தான். இவன் தோட்டத்துல கிடக்குமே, யாரு நம்ம ராஜபாடி தோட்டத்துல கிடக்கும், அவன் எடுத்துட்டு வரட்டுமா? இறங்குவியாரு? ஐயே, எனக்கு கொஞ்சம் பயந்தாமனே கணர்னா. இல்லை தண்டபாடி நீயாவது எடுத்தியான்னு சொல்லு. எடுப்பதா இருந்தா நான் ராஜபாடியை எடுத்துட்டு வர சொல்றேன் கயிறு. நானே இனிமேதான் வாங்கணும்னு இருக்கேன் ஒரு நல்ல கயிறு. இத்து போச்சு என்கிட்ட நடக்குது, கணத்து கயிறு பழைய கயிறு ஆகி போச்சு. என்ன இப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டனே, கை காலெல்லாம் இப்பெல்லாம் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு பத்துக்கிடுங்க. நான் இறங்கிக்கிட்டேன். நீங்க வேற யாரையாவது பயல்வலை கூப்பிடுறது நல்லது. வாலிப பயல்வன்னா கொஞ்சம் இறங்கி எடுத்துருவான்னு தைரியமா. இறங்குறதா இருந்தா கையில கட்டிட்டு இறங்கணும் பத்துக்க, மேல நல்லா டைட்டா ஒருத்தையும் பிடிச்சிக்கிட்டா 4 பேர் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தையும் இறங்குறதா இருந்தா மயில பொண்ணு போல தூக்கிட்டு வந்துடலாம். என்ன 4 பக்கம் வந்து கழுத்து கட்டில கட்டிட்டோன்னு வைங்க, அப்படியே கணத்துக்குள்ள இறக்கி மயில தூக்கிட்டா என்ன? அப்ப கூட நம்ம 3 பேர் தான் இருக்கோம், இன்னொரு ஆள் வேணுமே. ராஜபாண்டி கூப்பிடுங்க கொஞ்சம். வந்தா நான் தோட்டத்துல தானே டப்பா, வந்தனா ஆளுக்கு ஒரு பக்கமா கணத்துக்கு அந்த கட்டில் கூட கிடக்கு, கட்டிலுங்காலில் கைத்த கட்டி இறக்குவோம். இறக்கி மயில பொண்ணு போல அரிசி எடுக்காப்புல எடுத்துருவோம். ஆளை கண்டாலும் மயில் மறந்துக்கிட்டு ஓடும். அதுவும் சரிதான். இருந்தாலும் நான் ராஜபாண்டிட்ட கயிறு கொண்டு வர சொல்லட்டுமா? சொல்லுங்க, அதுக்குள்ள நாங்க வேணா கஞ்சி குடிச்சிட்டு வரோம். சரி, அப்ப சீக்கிரம் கஞ்சி குடிங்க, குடிச்சிட்டு வாங்க, நான் உனக்கு கூப்பிடுறேன். சேர்ந்து மயில தூக்க முடியுமான்னு பாப்போம். சரிண்ணே. என்னடே சாப்பாடு? பழைய கஞ்சம் மட்டனுமா? நல்லா நாக்கு ஊர்தடே பார்க்கும்போதே 2 வயசு சாப்பிட்டு போங்கண்ணே. வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. என் பொண்டாட்டி எங்க பழைய சோறும் கருவாட்டு கறியும் வச்சிருக்கா, நான் அதை அப்புறம் சாப்பிடுங்க. சரி, அப்போ எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, நாங்க இந்த வாரோம். சரிப்பா, வந்துருங்க. வரேனே. ஐயோ, என்னாச்சு எனக்கு? ஏன் இப்படி வாந்தியா வருதுன்னு தெரியலையே. ஒருபடியா கொமட்டிக்கிட்டுலாம் வருது. ஐயோ, இந்த தண்ணி எடுக்க போனவளையும் காணணும். மட்டும் அவன் கிரவுண்டுக்கு வந்திருந்தான், அவன் மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சிருக்கலாம்டா. சரி விடு, அவனுக்கு இன்னைக்கு நல்ல நேரம்னு நினைச்சுக்க. அதான்டா நினைச்சேன் நானும். ஏய் ஷாம், அங்க பேரு அது வந்து வாயாடி தானே, என்னத்துக்கு இங்க வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா? மாசமா இருப்பாளோ? டேய் சும்மா இருடா. பொம்பளை பிள்ளைய பார்த்து அதுவும் படிக்கிற பிள்ளைய பார்த்து இப்படியாடா பேசுவ? டேய் மச்சான், கோவப்படாதடா, நான் சும்மா ஃபன்னுக்கு விளாட்டுக்கு சொன்னேன்டா. சரி, போய் போது அவளுக்கு என்னன்னு கேளு. மச்சான் நானா? வேற நானா போய் கேட்க முடியும்? நீ போய் கேளு என்னாச்சு ஏதுன்னு. சரிடா மச்சான், கோவப்படாத, நான் போறேன். என்னாச்சு இவனுக்கு? வர பொண்ணுங்களெல்லாம் கேர் எடுத்துக்கிறான். இதெல்லாம் இவன் கண்டுக்கவே மாட்டானே. ஐயோ கடவுளே, தலைலாம் வலிக்குது. எக்கி வாந்தி எடுத்து ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, தலைலாம் சுத்துதே. ஏய் வாயாடி, என்ன வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? இங்க வாந்தி எடுக்க இடமா இது? ரெஸ்ட் ரூம்ல போய் வாந்தி எடுக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி கிரவுண்ட நார் அடிச்சிட்டு இருக்க? இது காலேஜ் தான் என்ன? இது ஒன்றும் உங்க அப்பா விட்டு இடம் கிடையாது. வாந்தி வந்துச்சுன்னா ரெஸ்ட் ரூம் போற வரைக்கும் என்ன பொறுத்துக்கிட்டா இருக்கும்? பொத்துக்கிட்டு சாட தான் செய்யும். ஒழுங்கு மரியாதையை உன் வேலையை பார்த்துக்கிட்டு போவேன் என்ன? இந்த பூமாரி கிறுக்கி வேற எங்க போய் தொலைஞ்சானு தெரியல. தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனா அந்த ஆளு வந்துட்டா. ஏய் இந்தாப்பா சோனி தண்ணி. இப்ப தண்ணி எடுக்க போனப்ப அந்த ஆளு வந்துட்டா, எங்க போய் தொலைஞ்ச?
சாரி மேம்கிட்ட பர்மிஷன் கேட்டு தண்ணி பாட்டில் எடுத்தா தண்ணி பாட்டில் தண்ணி இல்லை, அப்புறம் போய் ஓடி போய் பிடிச்சிட்டு ஓடியாரேன். அதான் நேரம் ஆயிடுச்சு. கிளாஸ்ல வேற யார்ட்டையாவது வாங்கிட்டு வரலாம்ல. சரி சரி, இந்த வாய் கொப்பளிச்சுட்டு கொஞ்சம் குடி. ஓய் என்னாச்சுன்னு கேட்டேன். என்ன வந்த கிறுக்கனுக்கு? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. அவன் இங்க வாந்தி எடுக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் பண்ணிடுறேன் பிரின்சிபலா? இங்க ஏதோ வாந்தி எடுக்க கூடாதுன்னு இருக்கா என்ன? ஏம்மா நீ பாட்டுக்கு பொறிஞ்சு தள்ளாத. இவன் ஷாம் தான் கேட்டு வர சொன்னான், என்னாச்சு ஏதாச்சும் உடம்புக்கு எதுவும் முடியலையான்னு. அதான் கேட்க வந்தேன். யார் சாமு? அம்மா சீனியர் ஷாம்மா, அவனை தெரியாதா? நேத்து கூட பேசுனீங்க. என்னாச்சு இங்க என்ன பிரச்சனை? ஐயோ கடவுளே ஜோனி, இவன் முன்னாடியா நீ வாந்தி எடுத்துட்டு கிடக்கணும்? நல்லா இருக்கும் போதெல்லாம் இவன் வரமாட்டான். இந்த மாதிரி வாந்தி எடுத்துட்டு கிடக்கும் போது தான் வருவான். பியாதி எடுப்பான். மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. என்னாச்சு? எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமா ப்ரோ, சோனிக்கு ஒரே வாமிட்டிங்கா இருக்கு, என்னன்னு தெரியல. என்ன சாப்பிட்ட காலையில? நீங்க என்ன டாக்டரா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு? போங்க, போய் உங்களை கிளாஸ் ரூம்ல உங்க மேம் தேட போறாங்க. சீக்கிரமா போங்க, லேட் ஆகிட்டா போனீங்கன்னா முட்டி கிட்டி போட வச்சிட போறாங்க. ஏய் ரொம்ப பேசாத. ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகணுமா, எதுவும் வேணுமான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் பார்த்துப்பேன். நீங்க கிளம்புங்க சீனியர். சா இந்த பிள்ளைகிட்ட எந்த பருப்பும் வேகாது. வா நம்ம கிளாஸ் ரூமுக்கு போலாம். டேய் வாயை மூடுறா. நான் ஒரு அக்கறையில தான் கேட்டேன், தெரிஞ்ச பிள்ளையாச்சேன்னு. வேற ஒன்றும் கிடையாது. வா நம்ம போலாம். ஏய் சோனி, ஏன்டி சீனியர்கிட்ட அப்படி பேசுன? எனக்கு தெரிஞ்ச அவரு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கேட்டிருப்பாருன்னு தோணுது. அதெல்லாம் எனக்கும் தெரியும் பூமாரி. இருந்தாலும் வாந்தி எடுத்துட்டு நடக்கும்போது அவங்க வந்தது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அதனாலதான் இப்படி பேசினாதான் போவான்னு தான் அப்படி பேசினேன். அது சரி சரி, வா நம்ம கிளாஸ் ரூமுக்கு போலாம். வாயை கொப்பளிச்சுட்டு வா. கிட்டி எனக்கு வயிறெல்லாம் வலிக்க மாதிரி இருக்கு, ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு. அப்பப்போ சூட்டக்கிட்ட எதுவும் கிளப்பிருச்சா? என்ன சாப்பிட்ட அப்படி? உங்க அம்மா தான் மட்டன் தான் சாப்பிட்டேன், அதை தான் கறி வச்சு. அதுதான் இன்னும் ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல எனக்கு. ஓச்சா சரி, ஓட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போ. சரி நான் போயிட்டு வந்துடுறேன். நீ கிளாஸ் ரூமுக்கு போ, மேம் கேட்டா சொல்லி இப்போ வந்துருவேன்னு. சரி. ஐயோ பாவம் சோனி. சரி நம்ம கிளாஸ்க்கு போவோம். காயெல்லாம் வாங்கணும்னா திங்கக்கிழமை போனோம், அன்னைக்குதான் சந்தை. நம்ம எல்லாம் வேணுங்கதை வாங்கலாம். நீங்க நாளைக்கு போனோம்னா சும்மா இங்கெல்லாம் மார்க்கெட்ல போய் வாங்க முடியும். பரவாயில்ல, வேற என்ன பண்றது? திங்கக்கிழமை சந்தைக்கு போகும்போது என் கையில காசு இல்ல. சரி எல்லாரும் போறாவன்னு வாயை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி வீட்டுல கிடக்கத வச்சு இப்போதைக்கு சமாளி போனேன். நேற்று ராத்திரி தான் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் காசு கையில தந்தாரு. சாமா மளிகை பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு காசு வேணும்னு தான் தந்தாரு. சரின்னு இன்னைக்கு அதான் போகலான்னு பார்த்தேன். இன்னைக்கு போகப்படலை. சரி நாளைக்காவது போவோமேனு பார்த்தேன். அதாம்லாம் போனால் கொஞ்சம் கூப்பிடுங்க. மார்க்கெட்டில் போய் சாமானம் வாங்கிட்டு அந்த பாலமுருகன் கடையில் மளிகை பொருள் கொஞ்சம் வாங்கணும். பத்துக்க கொஞ்சம் மளிகை பொருள்லாம் வாங்கி போட்டோன்னா ஒரு மாதத்துக்கு அந்தால கடந்துக்கிடும். வேற ஊருக்குள்ளே கட்ட நட்டுக்கு வேணும்னா வாங்கிக்கிடலாம். ஒய்யாம இந்த கடைக்கு காசு தினமும் பாரு 100 அந்தாலும் எடுத்துகிட்டு போனால் அப்படியே 10 ரூபா மாதிரி செலவாகுது. நேரத்தில் 1/2 லிட்டர் பாலும் ஒரு 10 முட்டையும் தான் வாங்கினேன். 100 ரூபா வந்து போச்சு. 100 ரூபாலாம் இப்போ எந்த மூளைக்குக்கோ? 1000 ரூபா வச்சுக்கிட்டு தான் இனிமேலாம் கடைக்குள்ளே போனோம். அன்னைக்கு அப்படி தான் எங்கள் வீட்டுக்காரர் கூட கடைக்கு போனேன். சரி பிள்ளைக்கு நட்ஸ் வாங்கணுமேனு சொல்லிட்டு உள்ளே கடைக்கு போன அப்புறம் தான் ஒன்றா ஞாபகம் வந்துச்சு. காப்பி தூள் இல்லை, அப்புறமா பெனாயில் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு 4 பொருள் தாங்க எடுத்தேன். அதுக்கே 950 ரூபா ஆகி போச்சு. 1000 ரூபா ஆன மாதிரி ஆகி போச்சு. நான் ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு ஜூஸையும் வாங்கி குடிச்சு 1000 ரூபாய் ரவுண்டாக ஆகிட்டு வந்தேன். நீ எப்படா போன உன் புருஷன் கூட? சொல்லவே இல்லை. எல்லாம் என் புருஷன் கூட தான் போனேன், உன் புருஷன் கூட போகல. அதை ஏம்ல ஓன்ட்ட சொல்லிட்டு போனோம். அட அதுக்கு இல்ல பெரிய பொண்ணு, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்போம்ல. நைட்டு போனீங்களோ வேலையில இருந்து வந்ததும்? ஆமாம், சிம்ரனுக்கு பள்ளிக்கூடத்தில் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதோ வாங்கணும்னு சொன்னாவ. அந்தால எங்கள் வீட்டுக்காரர் கூட ராத்திரி போனேன். இனிமேல் இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் போனேன்னா என்கிட்டையும் போன பண்ணி சொல்லு. எங்கள் வீட்டுக்காரனையும் பற்றிட்டு வாரேன். அப்படியே ஹோட்டலில் பரோட்டா கரெக்டாக சாப்பிட்டுட்டு வரலாம்ல. எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை பழைய சோறு இதே தின்னு தின்னு வெறுத்து போச்சு. அப்படியே ஹோட்டலுக்கு ராத்திரி நேரத்தில் போனோன்னா நல்லா பிச்சு போட்டு கொத்து பரோட்டா தின்னுட்டு நல்லா அழகாக வரலாம். அப்போ சரி, அடுத்த முறை உன்னையே கூப்பிடுறேன். நான் எங்கள் வீட்டுக்காரர் கூட போனாலும் கூட்டு போக மாட்டேக்காரு சாப்பிட்றதுக்கு. வீட்டில் அம்மா சோறு பொங்கி வச்சிருப்பா, அதுங்களாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாரு. நீ உன்கிட்ட சொல்கிறேன், நீ வந்துரு. அப்போ அடுத்த முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். சரில பெரிய பொண்ணு. பயாம கடையில் வாங்கி தின்னுட்டு கிடக்கணும்னு நினைக்காதீங்களா? அது உடம்புக்கு கெடுதி தானே. ஆட நீங்க வேற சும்மா கடங்கல் வச்சு என்னைக்கானாதான் நாங்களே திங்கோம். அப்பப்ப என் புருஷன் அதை வாங்கி தந்தா இதை வாங்கி தந்தா வரும்போது இதை வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் எப்பயாயினும் திங்கிய என்ன கதைன்னு தான் எனக்கும் தெரியல. லட்சு நீங்களும் ராத்திரி நேரத்துல வெளியே போய் கடையில ஹோட்டல்ல தின்னு பாருங்க, நல்லா அழகா இருக்கும்.
ஆமா, நான் வயசுக்கு வந்த 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என் புருஷன் கூட ராத்திரி வெளியே சாப்பிடுறதுக்கு போறேன், வேற வேலை இல்லாம. அட, நீங்க என்ன எங்களுமே சின்ன பிள்ளைலாம் வச்சிருக்கிய? நாங்கள் விலை பிள்ளைகள் விலை எங்க மாமியார்கிட்ட போட்டுட்டு நாங்களும் எங்க வீட்டுக்கார கூட பறந்துருவோம். பெரிய பிள்ளைகள் தானே, வீட்டுல இருங்க, நாங்க வாங்கி கொண்டு வந்து தாரோன்னு சொல்லிட்டு நீங்க பேர வேண்டி தானே தண்டை பண்ணி என்ன கூட வைக்கல. வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்க லட்சு. இப்ப என்ஜாய் பண்ண வேற எப்ப என்ஜாய் பண்ண போறிய? சும்மா கடங்களா நீங்க வேற. இங்க வயிற்றுக்கும் வாய்க்குமே பத்தாண்டங்கு, இதுல வேற ஜாலியா என்ஜாய் பண்ணி அவளா என்ஜாய். அட தோட்டக்காரு, இப்படி பஞ்சப்பாட்டு பாடுனா எப்படி? வச்சு முன்னாடியாவது நீங்க பிள்ளைகளும் தான் கடந்து கஷ்டப்பட்டியா, இப்பதான் தண்டை பண்ணியானே நல்லா உழைச்சி தாராருலா, அப்புறம் என்ன? இல்லடா பெரிய பொண்ணு, இப்போ சீட்டு கிட்டுன்னு கொஞ்சம் நிறைய போட்டு வச்சிருக்கேன் பார்த்துக்க. வேற இந்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கு கொஞ்சம் கடன் வாங்கினதும் கிடக்கு. அந்தாலையும் இந்தாலையும் போட்டு அப்படி அப்படியே கரெக்டாக போயிருது பார்த்துக்க. கைக்கு பிடிப்பு இல்லாமல் அந்தால டைட்டாக போகுது. வேற ஒன்றும் இல்லை, நகைச்சீட்டும் போட்டு வச்சிருக்கேன். வேற நாளை பின்ன பிள்ளைகளை கட்டி கொடுக்கணுன்னா வேற கொஞ்சோட குண்டுமணி கூட போடலன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால அதுகளுக்கு கொஞ்சம் சீட்டு போட்டு வச்சு அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு அடக்கானா. அதான் வேற ஒன்றும் இல்லை, வரவுலாம் வருது. அதை கொஞ்சம் சேமிச்சு பயன்படுத்துறதுனால அப்படி ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி சொல்லுங்க. நாங்களெல்லாம் இன்னும் நகை நட்டுக்கு ஒன்றும் சேர்க்காம சம்பாதிச்சு வாரதை செலவு பண்ணிக்கிட்டு தெரியும். நீங்க நல்லா சேர்த்து வைக்கிய. உங்கள பிள்ளைகளெல்லாம் வளர்றதுக்கு இன்னும் காலம் இருக்கு. என் பிள்ளைகளும் நான் படிப்பை முடிச்சிருவாளுவே, இன்னும் 2 வருஷத்துல முடிச்சால்வன்னா ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கணும்ல. கல்யாண செலவு ஒரு பாடு கிடக்கு, சீரி சனத்தனி எல்லாம் செய்யணும், அப்புறம் பேர்காலம் பேர் பார்க்கணும், அப்படின்னு ஏகப்பட்டது கிடக்கு. அது சரிதான். ஆமா, 4 முடியும் ஏதோ ஒரு சீட்டு போட்டிருக்கேன்னு சொல்லிச்சு, 5 லட்ச ரூபாய் சீட்டு. ஆமா, அதுலயும் நானும் போட்டிருக்கேன் சீட்டு. ஆறா, அப்ப அவ்வளத்துலயும் இறங்கிட்டியே. அதுக்கு தான் 4 முடி மாங்குன்னு துணியை தச்சுட்டு அடக்கு போல இருக்கு. மாசம் ஆனா 15,000 எடுக்கணும்னு. உங்க வீட்டுல அந்த சீட்டை போடலையா? நமக்கு இந்த சீட்டு போடிய பழக்கமே கிடையாதுப்பா. பெரிய பொண்ணு நீ? எனக்கு ஒன்றும் தெரியாதுக்கோ, எதா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட தான் கேட்கணும், அவர் போட்டாரா போடலையான்னு. கொஞ்சமாவது குடும்பத்துல என்ன நடக்கு ஏதுன்னு வரவு செலவு கணக்கு எல்லாம் பாருங்களா. அப்பதான் நாளை பின்ன எல்லாத்தையும் நீங்களும் எடுத்து நடத்த முடியும். இப்படி ஏனா தானான்னு இருந்தியல்னா வேற என்னன்னு குடும்பத்தை நடத்துவிய? அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பாப்பமுக்கு, அதெல்லாம் தெரியாமலாம் இருக்கும்டா. இந்த சீட்டு கிட்டுவெல்லாம் போடலை, வேற ஒன்றும் இல்லை. போன வாரம் சந்தைக்கு என் மாமியாரை அனுப்பி விட்டுருந்தேன். 500 ரூபா தான் கொடுத்து விட்டேன். அதுல அவ்வளோ சாமானம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த காய்கறி வச்சுலாம் 2 வாரம் ஓட்டிடுவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு 500 ரூபா. காய்கறிக்கெல்லாம் 1000 ரூபா தான் ஆகும் தருமா எங்கள் வீட்டில். அது எப்படி காயெல்லாம் உள்ள போடாம மோந்துட்டு தனியாக அங்கனே வச்சுக்கிடுவீங்களோ? அட அப்படி இல்லல பெரிய பொண்ணு, நம்ம இப்போ ஹோட்டலுக்கும் காய் வாங்குறோமா, அதனால வீட்டுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஹோட்டலில் செய்ய சாப்பாடாக கொஞ்சம் ஒப்பேத்திடுவோம், குழம்பெல்லாம் வச்சு ஒப்பேத்திடுவோம். ஆனால் என் மாமியார் என்னை விட பிசுனாரி. அது ஓட்ட தக்காளி கிட்ட தக்காளின்னு அவ்வளோத்தையும் பறக்கிட்டு வந்து கம்மி விலைக்கு வாங்கி போட்டுரும். அவ்வளவும் நம்ம எல்லாத்தையும் இங்கே காய்க்கு வெஜிடபிளுக்கு இங்கே சாம்பார் வைப்போம்ல கடைக்கு, அதில் யூஸ் பண்ணிக்கிட்டியது. அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. சாம்பார் சூப்பரா இருக்குன்னு ஊத்தி குடிக்கல. எல்லாம் அந்த ஓட்ட தக்காளியும் சூத்த கத்திரிக்காவும் தான். அதோட மகிமையில தான் சாம்பார் சூப்பரா இருக்கு. அட பியாதி எடுப்பா, கொலை கேஸில் உள்ள போயிடாதலா. இனிமே உன் கடையில் நான் ஒன்றும் திங்க மாட்டேனே. அட அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இவ்வளோ நாள் தின்ன நீ என்ன செத்தா போயிட்ட? உயிரோட தானே இருக்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எல்லாம் வேலண்ணன் கடையில் தானே இவ்வளோ நாள் ஹோட்டலுக்கு காய் வாங்குறேன்னு சொன்னேன். அவர் அங்கே அப்படி காயெல்லாம் தர முடியாரு. நீ எப்படி அதை வாங்கிட்டு வந்த? அதான் சொல்றேன்ல லட்சி, எங்க மாமியார் வாங்கிட்டு வரோன்னு. குடும்பமா சேர்ந்து பயங்கரமா தான் வேலை பாக்கியே. ஆமா, என் புருஷன் இன்னைக்கு வந்து நைட்டு மாவாட்ட வர பாருங்க. ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு வரது பத்தாதுன்னு வீட்டில் மாவு வேற ஆட்டணுமாக்கோ செல்வண்ணே. ஆட்டட்டும், அப்படி ஆட்டினாதான் நம்ம கஷ்டம் என்னன்னு தெரியும். நல்ல வருவலா நீ. தேங்க்யூ லட்சு. ஏக்கோ இவகிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். பள்ளி உளுந்தாலும் தூக்கி போட்டு தின்னுங்கன்னு சொல்லி எடுத்து தந்துருவா, தின்னுட்டு சாவ போகிறோம். ஆமாளா, இனிமே இவன் எது தந்தாலும் தின்றப்படாது லேஸ்ல. பார்த்து கவனமா தான் இருக்கணும். எக்க இருந்தெல்லாம் ரொம்ப பண்ணாதீங்க. நான் சுத்த பத்தமா நல்லா தான் செய்வேன். அதெல்லாம் டேஸ்ட் தான், எல்லா ஹோட்டல்லையும் அப்படிதான் செய்வாங்களாம். இவனே அன்னைக்கு கூட சமையல்காரன் அங்க அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எப்படி இருந்தா, ஒரு காயும் கழுவல, ஒண்ணும் பண்ணல. அந்த ஆளை சரச்சரட்டுன்னு வெட்டுன அவ்வளோ காயையும் சூத்த கித்த கத்திரிக்கலாம் அந்த ஆளை போட்டா அவன் பாட்டுக்கு சமைச்சு வச்சுட்டு போயிட்டான். அந்த காய் சாம்பார்லாம் என்ன டேஸ்டா இருந்து, அதை பார்த்து தான் நானே ஹோட்டல்ல அப்படி செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நம்ம சாம்பாரும் டேஸ்டா இருந்தது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அதோட ரகசியம் என்னன்னு. உருட்டு நல்லா உருட்டு, இப்படி எதனா உருட்டிக்கிட்டு திரி. அட போங்கப்பா, உங்களுக்கு சொன்னா புரியாது. சரில, நீ என்னத்தையும் போட்டு பண்ணு. ஒருத்தருக்கு ஒன்றும் ஆகாம இருந்தா சரிதான். நாளைக்கு எப்போ போனோம்னு சொல்லியிருக்கடே, காலையில போகுமா? ஐயா காலையிலையா? காலையில ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போனோம். ஏக்கா அப்போ மதியமா? மதியம் போனா சரிப்பட்டு வராத.
அப்படின்னா ஒரு 3-4 மணிக்கே போவோம். அப்போ கரெக்டாக இருக்கும்ல சாயங்காலம். ஆமா அப்ப சரிதான். 3-4 மணினா இவ்வளோலாம் பள்ளிக்கூடம் விட்டு வர்றது நேரத்துல நம்மளும் வீட்டுக்கு வந்துடலாம். நாளைக்கு 3 மணிக்கே போவோம். ஆ சரிக்கா. எக்க எல்லாரும் இங்கதான் இருக்கீல? அட வா வா இழுக்க வச்சி வா. மேடம்க்கு இன்னைக்கு தான் கண்ணு தெரிஞ்சது அந்த பக்கம். அட சும்மா இருல உமா நீ வேற. இழிச்ச வச்சு உன் மவன் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டானா? ஆமா இப்ப கொஞ்சம் நல்லா நடப்பான். தட்டக்கா புத்தாக்கான்னு நடந்துகிட்டு இருந்தா இப்ப கொஞ்சம் ஸ்டெடியா நடக்கான். சரி வா வா வந்து உட்காரு. இங்கே மேலே உட்காருறியா? வேண்டாம் வேண்டாம் நான் இவனை கீழே உட்கார வச்சு கீழே வச்சு பாத்துக்கிட்டே எதையாவது எடுத்து வாயில போட்டுருவான் பத்துக்க. அதனால நாங்க வச்சு பாத்துக்கிட்டே மடிக்கல வச்சுக்கிட்டு. ஐயா ஐயா ராசா அத்தை கிட்ட வாங்குங்க. எலே போ. அத்தை கூப்பிடியாவில்ல போ. வாயா ராசா அத்தை கிட்ட வரவல்லம்மா வா வா வா. அட பைய கூப்பிட்டா வர மாட்டேங்கானே. இப்படி எப்பயும் மடிக்குள்ளே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி வருவான்? ஆமாக்கு கீழே இறங்க மாட்டேங்க. எப்பயும் இப்படிதான் யாரி தொங்கிக்கிட்டே இருக்காயமா தூக்கிட்டு. அதுக்குதான் வெளியே தெருவுல கொண்டு வந்து 4 பேர்ட்ட விட்டு பழக்கணுங்கிறது. தாயும் தவப்பனுமே வச்சு வளர்க்கணும்னு நினைச்சியல்னா வேற எப்படி? பிள்ளைகள் இப்படிதான் இருந்து தொங்கும். மத்த யாருக்கிட்டையும் போவாம. எல்லாம் இங்க வந்தாத்தட்ட வா. நான் அப்படி தூக்கிட்டு போறோம்ல. ஆரா என்ன நீ ஒட்டியான்னு வரான். இருல நைட்டோட நைட்டா உன்னைய தூக்கிட்டு போயிருக்கேன். எங்ககிட்ட விட்டுட்டு நீ வீட்டில் ஏதாவது வேலை கிடந்தா முடிச்சுட்டு வரணும். நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிடுவோம்ல. அப்படி கொஞ்சம் நேரம் விட்டு பழக்கு. அப்போ தான் பிள்ளைகள் கொஞ்சம் தாயை மறந்து கிடக்கும். நல்லா அப்படியே போயிட்டு வரோம். இப்போ பார்த்தாலும் நீயே தூக்கிட்டு கிடந்தா எப்படி இந்த பையன் அவ்வளோவான்? அப்படி இல்லை பெரிய பொண்ணு. வாய்க்குள்ளே எதையும் போட்டுருவானோன்னு பயமா இருக்கு முத்துக்க. அதனால தான் தூக்கிட்டு வர முடியே. யார்கிட்டையும் விட்டுட்டு போகவும் பயமா இருக்கு. அவங்களுக்கும் வேலை இருக்கும் பார்த்துக்கிட்டுன்னு விட்டுட்டு நம்ம வேலையை போய் பார்க்க போயிட்டேன்னா வேற அவன் எதையாவது எடுத்து முடிக்கிட்டான்னு வை. ஒரே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓட இளமுண்டுங்க. வேற ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி வச்சுன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால தான் கொண்டு வந்து தாரதில்லை. இப்படி பொத்தி பொத்தே வச்சுக்கிடுங்க பிள்ளைய. நாளை பின்ன ஸ்கூலுக்கு விடும்போது தான் தெரியும் கஷ்டமா இருக்கும். அப்போ பிள்ளைய பிரிஞ்சு இருக்க அப்பெல்லாம் பழகிடுவாமுக்கு. இப்போ குட்டி பிள்ளையா இருக்குல்ல அதனால தான் என்ன பண்றதுன்னு நானும் சரின்னு போய்கிட்டு இருக்கேன். ஆமா முடியை எப்போ எடுக்கா? முடியை எப்படி பாரு எப்படி கிடக்கு பாரு பரட்ட கணங்க. ஆமா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி கொண்டே போட்டு விடு. அப்பதான் சிக்கு பிடிக்காது. இல்லைன்னா சடை உளுந்து போகும். ஆமாக்கு இப்போ இவனுக்கு 9 பறந்துருச்சு பார்த்துக்கிடுங்க. அதனால 9வது மாசம் மொட்டை போட்டுடலான்னு பார்க்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் மொட்டை போடலான்னு இருக்காதான். உங்களை கூப்பிட வரலான்னு தான் இருந்தேன். எல்லாரும் பார்த்தா இங்கே இருக்கிய வீட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கும் வந்து தான் கூப்பிடணும்னு பார்த்தேன். அட இதுல என்ன இருக்கு? சொல்லிட்டால விடு வந்து போயிடுவோம். ஆமா எங்கேயா இருக்கும்? குலதெய்வ கோயிலுக்காக தான் இருக்கும். இல்லை திருச்செந்தூர் முருகனுக்கா இருக்கும். அப்படி தானே டே? 2 இல்லடே. முட்டைப்பதி ஐயா கோயிலில் போய் மொட்டை அடிக்கணும்னு சொன்னாரு எங்கள் வீட்டுக்காரு. என்னடே திடீர்னு அங்கே கொண்டு போய் மொட்டை போடுறியே என்ன விஷயம்? அதான் நானும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். அவர் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஐயா வழிகார தான் சொன்னாராம். அப்போ தான் அவர் வேண்டிக்கிட்டாராம். அதுக்கப்புறம் தான் குழந்தை உண்டாச்சு. அதனால ஃபர்ஸ்ட் மொட்டை பிள்ளைக்கு நான் அங்கே தான் போடுவேன்னு வேண்டிக்கிட்டாராம். அதனால தான் அங்கே போய் மொட்டை போடணுங்காரு. எல்லாரும் குலதெய்வத்துக்கு தானே போடுவாவே. அதைத்தான் நானும் சொன்னேன். அடுத்த வருஷம் வேணா அங்கே போடுவோம் அடுத்த முட்டையன்னு. அவர் கேட்கவே மாட்டேங்காரு. போட்டால் மொட்டை அங்கே தான் போடணும் இல்லாட்டி போடாண்டா விடுங்காரு. அந்த சரி பிறந்த நாளுக்கு முன்னாடி ஒரு முட்டையை போட்டுடலாமே. அதுக்கு முன்னாடி 9 மாசத்துல போட்டால் தானே ஒரு 3 மாசத்துல கொஞ்சம் முடி வளரும். அதனால தான் சரி போட்டுடலான்னு சொல்லிட்டு நானும் வேற சரி சொல்லிட்டேன். சரி அப்போ உங்கள் வீட்டுக்காரர் தான் அவ்வளோ தூரம் சொல்லியாருல வேண்டி இருக்காருன்னு. சரி வேண்டதெல்லாம் வேற குறை வைக்கப்படாது. அதை செஞ்சிரு அப்போ. ஆமாக்கா அதனால தான் நானும் சரி சொல்லிட்டேன். வியானுக்கெல்லாம் சொல்லியிருக்குக்கா வீட்டில் இருந்து பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. தண்டை பண்ணியே பிள்ளைகள் எல்லாரும் வந்துருங்க. உமா உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் வீட்டுக்காரர் எல்லாரையும் கூட்டிட்டு வா. பெரிய பொண்ணு உங்கள் மாமியார் மாமனார் பையன் எல்லாரையுமே கூப்பிடு. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போயிட்டு வந்துருவோம். உங்கள் வீட்டுக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு வா. சரி இழிச்ச வச்சு. நல்லதுதான். முட்டைவதினா கன்னியாகுமரி பக்கம் தானடே. நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு வர்ற மாதிரி நல்லா ஜாலியாக டூர் போகிற மாதிரி போயிட்டு வந்துடலாம். நல்ல வேலை அங்கே முட்டை போடணும்னு சொன்னார் உங்கள் வீட்டுக்காரரு. நம்மளும் போகிற இடத்துக்கே போட மாதிரி இருக்கும். இது புது விதமாக இருக்கும். நல்லா தான் இருக்கும் ஜாலியாக இருக்கும். சரி போகலாம் ஜாலி. எல்லாம் உமா குந்தாணி அவிய ஒன்றும் டூருக்கு போல மொட்டை போடணும்னு கூப்பிடியாவ புரிஞ்சுதா? அட நீ வேற சும்மா இருல பெரிய பொண்ணு. வேன் பிடிச்சி போனாலே நமக்கு டூரு தான். சாப்பாடுலாம் எங்க இழுத்த வச்சு நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்துறியா? ஐயோ இழிச்ச வச்சு ஏதாவது நல்ல ஹோட்டலில் சாப்பாடு சொல்லு. இவகிட்ட சொல்லிடாத. இவ அழுவுன தக்காளியும் சூத்த கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைப்பேன்னு இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தா. இவ ஹோட்டலில் திங்குறதுக்கு திங்காமலே இருக்கலாம். ஆமாலா ஏதாவது நல்ல இடத்துல சாப்பாட்டுக்கு சொல்லு. காவேரி கஞ்சினாலும் நிம்மதியா தின்ட்டு போலாம். எங்க வீட்டுக்கார ஹோட்டல்ல தானே வேலை செய்யாரு. அவருக்கு ஒரு மாஸ்டர் நல்ல பழக்கம். அவரையும் கூட்டு போறோம். போற இடத்துல எல்லாம் சமைச்சுக்கிட்டலாம் தேவையான பொருளெல்லாம் வாங்கி போட்டுட்டு சாமான்லாம் வாங்கி போட்டுட்டு ஒரு இடத்துல சமைச்சு சாப்பிடலாம்னு இருக்காரு. அதனால நம்ம அங்க போய் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி ஒரு பெரிய ஆர்டர் நம்ம கையை விட்டு போகுது. சரி இருந்தாலும் பரவாயில்ல இழிச்ச வச்சு எனக்கு சாப்பாடு போட்டா சரிதான். அதெல்லாம் உண்டு. நானா வந்துருவேன் இழிச்ச வச்சு. என் பிள்ளைல 2க்கு தான் வசமா என்னன்னு தெரியல. நான் அவளோட பார்த்து சொல்றேன். என்ன வசம் இல்லைனாலும் கூப்பிடுங்க. வண்டியிலனாலும் இருந்துக்கிடலாம்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூப்பிட்டுட்டு வாங்க. சரி பாக்கி இழிச்ச வச்சு வாரேன்னு சொன்னாலும் வேணா கூப்பிட்டு வரேன்.
சரிக்கா, இவன் என்னத்தையாவது வாயில வரைக்கும் வச்சிருவான். சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமாக்கா. நான் இதை சொல்லலான்னு தான் வந்தேன். சரசக்கா இல்லையா, அப்ப நான் சரசக்கா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போட்டுமா? பத்திராளி அக்காவை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் சாந்தி, மீனா, அப்புறம் அந்த தெருவுலையும் கொஞ்சம் பேருக்கு சொல்லிட்டு வந்துக்கிடுங்க. அப்ப எல்லாருக்கும் சொல்லிட்டு கடைசியா தான் எங்ககிட்ட வந்தியா? அப்படி இல்லடா உமா, நான் அப்பப்ப யாரும் கிடைக்கும் போது அப்படியே போய் பக்கத்துல சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்டுருக்கேன். அதனால உங்களோட நான் அப்புறம் பொறுமையா வந்து கூப்பிடலாமே வீட்டுக்கு வந்து நேரடியா நினைச்சேன். பார்த்தா எல்லாரும் இங்கே இருக்கிய. சரி சரி, நீ சரசுக்கு மட்டும் அப்ப சொல்லிடு. ஏன்னா அவ வேற இங்க இல்லல்ல. வேற நாங்களும் சொல்லிடுவோம். வேற நீ சொன்ன மாதிரி இருக்காதுல்ல. நீ அவளை மட்டும் நேரில் பார்த்து சொல்லிடு. ஆமா, 4 முடிக்கு துணி கிடக்குன்னு தச்சுட்டு அடக்கேன்னு வரலன்னு இருச்சு. போய் அப்ப சொல்லிட்டு போயிரு. சரி, அப்ப நான் வரட்டுமாக்க? போயிட்டு வேலிச்சு வச்சு இல்லை கல்லு மண்ணு எதையும் தின்னுட்டு கிடக்காத. என் தெரியவா போகும். சரி, எப்படி குரங்கு குட்டி கணக்கா தவிக்கிட்டு கிடக்காம பேரு. அவன் எப்பயுமே அப்படிதான். ஏலே குட்டி பையா, பாய். பாத்தியலாக்கா எப்படி இருந்த இளிச்சவாச்சி இப்படி மாறிட்டான்னு? அவளுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தல்ல, அதனால அவ அப்படி பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டியா. வேற ஒண்ணும் இல்ல. அதான் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, அதனால அவ இன்னும் பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டியா. நானும் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை தாங்க வச்சிருக்கேன். நானும் இப்படி பாக்கலையே. எல்லாம் உன்னை மாதிரி இருப்பாவள. எம்மா இப்ப செவடி. அட லட்சு, அங்க பாருங்க உங்க மொவ கத்திட்டாடாக்கா. ஏன் முவ கத்தியாளா? அவ எதுக்கு என்னையும் கத்திட்டாடாக்கா? காலேஜ்ல இருந்து வந்துட்டாளுவல, நீ யாராயிட்டுல என்ன என்ன இப்ப கொம்மி வாங்க. நானே இங்க வயிறு வலியில கிடக்கேன். உனக்கு அங்க என்ன நல்லா கதை பேச வேண்டிய வேலை கிடக்கும். என்னது வயிறு வலிக்கா? இந்த இரு வாரேன். ஐ சோனி சடங்காயிட்டா. ஆமா, ஒயாம சடங்காவ இவா ஒருத்தி. என்னன்னு தெரியல, வயிற்று வலிக்குங்க. நான் என்னன்னு போய் பாக்கேன். ஓடுங்க. பெரிய பொண்ணு வா, நம்மளும் போய் என்னன்னு பாப்போம். எல்லாம் என்னத்துக்கு கடந்து கத்திட்டாடாக்கா? வயிற்று வலிக்குதான் தலைக்கு கிழக்குது ஊத்திக்கிட்டியா? பேடுக்கிட்டு தான் வாங்கணுமா? வாங்கி போட்டு வச்சிருந்த எங்க இல்லையாக்கா? துணிமணிக்குள்ள வச்சிருக்கோம் பாரு செல்ஃப்ல. இப்ப கொம்மி அதெல்லாம் இல்ல. ஒரே வாந்தி வயிற்றோட்டம். இன்னைக்கு காலேஜ்ல இருக்கே முடியல தெரியுமா? அடா ஆமாம்மா, அதனாலதான் நாங்கள் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டோம். அதான பார்த்தேன். நீ யாரா அவளியா? அதுக்குள்ள எப்படி வந்தியன்னு தான் நினைச்சேன். எப்படி வந்தியே? பஸ்ல தான். இப்ப எனக்கு ஏதாவது மருந்து கிடந்து அரைச்சுதாவே, எனக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படி இருந்துச்சு? ஏதோ வித்தியாசமா திங்கலையே. எம்மா, அவ அந்த பூமாரி வீட்டுல இருந்து தந்த ஆட்டுக்கறி தான் நம்மளும் தான் சாப்பிட்டோம். அதுதான் ஒத்துக்கிடலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, எனக்கு அது தின்னதுல இருந்து தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படில உன் ஒருத்திக்கு மட்டும் ஒத்துக்காம போவோம்? நாங்களும் எல்லாம் சாப்பிட்டோமே. அந்த பெரிய பொண்ணு உமாலாம் நல்லா தானே இருக்காவ. என்னவாங்கா வயிறு வலிக்குன்னு வந்திருக்காளுவ பள்ளிக்கூடத்துல இருந்து சீக்கிரம் கேட்டுட்டு. ஏமா பள்ளிக்கூடம் இல்லாம காலேஜ் எல்லாம் ஒண்ணுதாளா? எல்லாம் படிக்க இடம் தானே. ஏன் எதுக்கா? அதான் தெரியல. அவன் அந்த ஆட்டுக்கறி தின்னதுனாலதான் அப்படி இருக்குங்க. நம்ம எல்லாம் சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும். இவளுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஒரே வாந்தியும் வயிற்றாட்டமுமா. ஆமாக்கா, ஒரே வாந்தி, ஒரே அசிங்கமா போச்சு எனக்கு. எல்லா பிள்ளைகளும் கிண்டல் பண்ணுது என்னைய. மாசமா இருக்கிய சோனி, மாசமா இருக்கியன்னு சோடின்னு. என்ன சோனி, எத்தனை மாசம்? செருப்பு போவேனாய. எல்லாம் சும்மா இருங்க. ஏதாவது இஞ்சி கிஞ்சி அரைச்சு கொடுப்போமாடே. எக்க ஒருவேளை சூட்டை கிட்ட கிளப்பி விட்டுருக்குமா இருக்கும். அவளுக்கு சூட்டை தணிக்க மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்க. நல்லா தொப்புளு கால் விரலி எல்லாம் நல்லா எண்ணெயை போட சொல்லுங்க. தலைக்கு நல்லா உச்சி நிறைய எண்ணெய் வைக்க சொல்லுங்க. இந்த காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் இதை தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு நல்லா பந்தா கட்டணும்னு ஷாம்பு தினமும் போட்டு தலையை காய வச்சுக்கிட்டு எண்ணெய் தேய்க்கிறது கிடையாது. அதனாலே பாதி இந்த மாதிரி உடம்புக்கு பிரச்சனை வரும். ஆமா, படங்கா மண்டை கணங்க வச்சிருக்க பத்தியா மண்டையே எப்படி பங்கர கணங்க கொத்தி விட்டுக்கிட்டு. மண்டையே அப்படிதாம்மா, சும்மா இருமா. இதுக்குதாம்லா சூட்டை கிட்ட கலப்ப இந்த மாதிரி உடம்புக்கு சரியில்லாம அவனுதான் எண்ணெய் தேய்ச்சி விடியாது. எங்க நான் எண்ணெய் தேய்க்கன்னா வரைய செய்திய பக்கத்துல நீ வலிய தேய்ப்பா அப்படி இப்படின்னு ஓடிடுது. கொஞ்சோட எண்ணெய் உள்ளங்கையில பட்டுப்படாமலும் தொட்டு நக்கிட்டு அந்த ஆளை ஓடிடுது. நல்லா பாதம் பிசுன ஊற வச்சு தேங்காய் பாட்டில் அடிச்சு கொடுங்கக்க. ஒரு வெறும் வயிற்றுல கொடுத்தா ரொம்ப நல்லது. சரி, இப்போதைக்கு அப்ப மெடிக்கல்ல ஒரு மாத்திரை கித்திர வாங்கிட்டு ஓடிரட்டுமா? எதையாவது வாங்கிட்டாமா. எல்லாம் சந்தியா வர்றவனு எல்லாம் உடம்பு முடியல. பஸ் ஸ்டாண்ட்லயே இல்லைன்னா பஜார்லயே இறங்கி மெடிக்கல்ல கொஞ்சம் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்துருக்கப்படாதால. இனிமே நான் இந்த மெடிக்கலுக்கு ஓடணும். இங்க ஊருக்குள்ள இருக்க கடையில வயிற்றோட்ட மாத்திரை வச்சிருப்பாள்லாக்க, அதுல ஒண்ணு வாங்கி கொடுங்க. நாளைக்கெல்லாம் நான் காலேஜுக்கு போக மாட்டேன், நான் லீவு தான் சொல்லிட்டாமா. இவ ஒரு கல்ல உருண்டை. காலேஜுக்கு படிக்க போனாதான் போக மாட்டேன் நீர்வா. சின்னதா லேசா வந்தா வழியோடத்துக்கு போக மாட்டேன் நீர்வா. எம்மா போவ, வயிற்று வலிக்கு ஏதாவது மருந்து பார்த்து தாட்டா. போய் கொஞ்ச நேரம் படுத்தேன். போ போய் படு. ஏலா நீ அவளுக்கு கொஞ்சோண்டு காப்பி தண்ணி போட்டு ஏதாவது கொடு. நான் இந்த மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். சரிம்மா, போலா போய் படு, வாரேன். அவளுக்கு சூட்டை தமுக்க கிளப்பியிருக்கோம். நாலு இளநியை வெட்டிட்டு வர சொல்லுங்க. தண்டை பண்ணி என்னென்ன வரும்போது இளநியை குடிக்க சொல்லுங்க. ஆமா, அந்த மனுஷன்ட்ட சொல்லி விட்டேன்னா மறந்துட்டேன்னு இருந்துட்டேன்னு பாரு.
பிள்ளைக்கு முடியலன்னு சொன்னா செய்வாரு, நீங்க சொல்லி விடுங்க. சரில, நான் அவருக்கு போன பண்ணி பாக்கேன். சரி, மெடிக்கல்ல போய் நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்களே இருக்கலாடே போறீங்களா? நீங்க போயிட்டு வாங்க, நாங்க இதுல இருக்கோம். சரி, அப்ப இருங்க, நான் அந்த காசு எடுத்துட்டு ஓடியாரேன். பெரிய பொண்ணு இதுல உட்காரு. நான் வீட்டுக்கு போப்புறேன்ல, எவ்வளோ நேரம் அங்கே இங்கே உட்கார்ந்து தூங்குறது. இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு காப்பி கிப்பிலாம் போட்டு குடிச்சிட்டு பிள்ளைகளும் படிக்கிறதுக்கு டியூஷனுக்கு பற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வாரேன். அதான் எல்லாத்தையும் உங்க மாமியார் பாத்துக்கிடும்ல, என்னமோ இவதான் போய் எல்லாம் பார்க்க மாதிரி மினுக்குவா. இல்லை, சும்மா வேற லட்சுமி அக்கா வீட்டு வாசல்லே இருந்து தூங்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காதுல. என்ன நினைப்பாவ, இவ்வளோலாம் வீட்டுக்கு போக முடியாளவோ போல, பிள்ளை குட்டிகளை பார்க்க முடியாளவோ போல, நான் அவிகளே திட்டுவாவோ மனசுக்குள்ள. வெளியே சொல்லதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. எல்லாம் அந்த கடையில போய் நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சரிக்க போயிட்டாங்க. ஆத்தியா அவ்வளோ அவிய வேலையை பார்க்காவ. நம்ம இதுக்கு சும்மா உட்கார்ந்து தூங்குவானாங்க. நீ சொல்றது சரிதான், எனக்கு வீட்டுக்குள்ள போனாலே கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்போ நீ எந்தாலையும் போகிருக்கி, நான் வீட்டுக்கு போகிறேன். பாய்.